Hi dear friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பாக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நாம புதுசா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்ணிருக்கேன். அதனால அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யூடியூப் பத்தின ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். தயவு செய்து யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ யூடியூப்ல நீங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா முக்கியமான இந்த ஒரு விஷயம் உங்களோட மொபைல் போன்ல இருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பை வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நாம எப்படி வந்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து யூடியூப்ல வந்து லாகின் பண்ணுவோமோ அதே மாதிரி YT ஸ்டுடியோலயும் லாகின் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் மானிட்டேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோல தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். நார்மல் யூடியூப் ஆப்ல வந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் பெருசா யூடியூப் டீம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூடியூப் ஆப்ல வராது. YT ஸ்டுடியோ இல்ல அப்படின்னா நீங்க குரோம் ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலை வந்து லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதுக்கு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோ தான் பெஸ்ட். முக்கியமா YT ஸ்டுடியோ வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலோட வந்து ஏதாவது புதுசா ஒரு அப்டேட் வருது அப்படின்னாலும் சரி, நம்மளோட சேனலோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணும், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணும், சேனல் மானிட்டேஷன், சேனல் ரெவன்யூ, இப்படின்னு பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு போகலாம். ரொம்ப அதனால முக்கியம் இந்த YT ஸ்டுடியோ. அதனால தயவு செய்து உங்ககிட்ட இந்த ஆப் இல்லைன்னா தயவு செய்து மேக்சிமம் எல்லாருக்கிட்டையும் இந்த ஆப் இருக்கும். தெரியாம இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய அப்டேட் வந்து இந்த YT ஸ்டுடியோ மூலயமா தான் நமக்கு வந்து தெரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த YT ஸ்டுடியோல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்களா, இது தெரியாம இப்படி இவ்வளவு நாள் இருந்துட்டோம் எல்லாம் நான் வந்து பல நாட்கள் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட YT ஸ்டுடியோல இருக்குது. இப்போ உங்க யாராலையாவது சொல்ல முடியுமா? என்னால கூட சொல்ல முடியாது. இப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், இப்ப நான் உங்ககிட்ட இந்த இடத்துல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? யூடியூப்ல, அதாவது ஆன்லைன்ல, வாட்ஸ்அப்ல கூட வந்து ஆன்லைன்ல இருக்காங்களா இல்லையாங்கிறது மேல வந்து காட்டும். ஆனா வந்து யூடியூப்ல அப்படி வந்து காட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்களா, அதுவும் பர்டிகுலரா எந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இருக்காங்க, நாம அந்த டைம்ல வந்து வீடியோ போட்டோம்னு வச்சுக்கீங்களா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஸியான ஷெடியூலா இருக்கும், ஆபீஸ் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய வீட்லயே வேலைகள் இருக்கும், அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருக்கும். எப்பயாவது என்டர்டைன்மெண்ட்க்கு ஃப்ரீயா இருக்கும், போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக யூடியூப்ல வந்து வீடியோ பாக்குறதுக்கு வருவாங்க இல்லையா நம்மளோட பீப்புள்ஸ். அப்போ அவங்க வர டைம் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து நம்மளோட YT ஸ்டுடியோல வந்து இருக்குது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒண்ணுமே இல்லைங்க, உங்களோட YT ஸ்டுடியோ ஆப் ஓபன் பண்ணிக்கிங்க. ஓபன் பண்ண உடனே டேஷ்போர்டு வந்து ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எல்லாமே வந்து காட்டும். அண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்குங்கிற டோட்டல், ஒரு மந்த்துக்கான வியூஸ் போயிருக்க டோட்டல் கவுண்ட் எல்லாம் காட்டும். அப்புறம் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது காட்டும். ஏர்ன் பண்ணிட்டு இருக்க ரெவன்யூ வர சேனலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டாலர் வந்து ஆட் ஆகுதுன்னு டேஷ்போர்ட்லயே வந்து காட்டிடும். அந்த 1 மந்த்ல எவ்வளவு டாலர் ஆட் ஆயிருக்குங்கிறது டேஷ்போர்ட்ல காட்டும். அந்த டேஷ்போர்ட்ல ஃப்ரண்ட்ல காட்டுறது எல்லாமே வந்து அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கானது தான் வந்து காட்டும். நம்ம உள்ள போய் தான் 365 டேஸ் அந்த கால்குலேஷன்லாம் எடுக்க முடியும். பட் வந்து 28 டேஸ்க்கான லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் கவுண்ட் இருக்கும். அது கீழே இருக்கிற ஒரு 4 பாக்ஸ் என்னமோ இருக்கும்.
ஒவ்வொரு சேனல் பொறுத்துதான் அது. அதாவது ஒவ்வொரு சேனல்னா மானிட்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் அந்த இடத்துல இருக்கும். மானிட்டேஷனுக்கு அப்புறம், ஏன்னா மானிட்டேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு டாலர் ஆட் ஆகும் இல்லையா, அதுக்கான பாக்ஸ் வந்து தனியா கொடுத்துருப்பாங்க. சரி, ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வரும்ல, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம YT ஸ்டுடியோ பத்தி டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த வீடியோட லிஸ்ட், அதுல எவ்வளவு வியூஸ் போயிருக்குது, அதுக்கு எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு, எல்லாமே YT ஸ்டுடியோல காட்டும். நம்ம வந்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். இல்ல அப்படின்னா அந்த வீடியோல நம்ம போயிட்டு உள்ள போய் தான் என்ன கமெண்ட் வந்திருக்குன்னு நம்ம படிச்சு பார்க்கணும். ஆனா YT ஸ்டுடியோல நம்ம எப்போ உள்ள போனாலும் இவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துட்டு வந்து முன்னாடி காட்டும். அது வந்து நமக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா ஆக்சுவலி வந்திருக்கும். இப்போ டேஷ்போர்ட்ல இந்த ஆப்ஷன் இருக்கா? டேஷ்போர்ட் நமக்கு முக்கியமானு கேட்டா, டேஷ்போர்ட் பத்தின குட்டி குட்டி நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டேஷ்போர்ட்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ நல்லா மூவ் ஆகுதுன்னா ரொம்ப ஹாப்பி, மூவ் ஆகல அப்படின்னு அது காட்டுதுன்னா நம்ம இமிடியேட்டா அந்த வீடியோவுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும், அந்த வீடியோவை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, வியூஸ் போறதுக்கு எப்படி நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரீச் பண்றது, ஒரு நல்ல வியூஸ் கொண்டு போறதுக்கு எப்படி நம்ம என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கறதையும் அந்த டேஷ்போர்ட்ல அந்த வீடியோ பத்தின விஷயத்த அந்த YT ஸ்டுடியோல எல்லாமே இருக்குது. நம்மளோட சேனலை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது குட்டி குட்டி நுணுக்கங்கள் தான், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ டேஷ்போர்டு வந்து குட்டியா வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. டேஷ்போர்டுக்கு அடுத்தது கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே லைவா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், விளாகா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷோ ஆகும். அடுத்ததுதான் ஆடியன்ஸ். அதாவது ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம எந்த இடத்துல இருந்து போய் பார்க்கணும்னா அனலைட்டிக்ஸ்னு இருக்கும். டேஷ்போர்டு, கண்டென்ட், அனலைட்டிக்ஸ். அந்த அனலைட்டிக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல இருந்து கரெக்டா 4வது ஆப்ஷன் நினைக்கிறேன். ஆமா, 4வது ஆப்ஷன்ல ஆடியன்ஸ்னு இருக்கும். அந்த ஆடியன்ஸ்ல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா when your viewers are on YouTube, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட வியூவர்ஸ் என்ன டைம்ல வந்து யூடியூப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த வியூவர்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கும்போது நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா ரீச் ஆகும். அதான் சிம்பிள்ங்க, ஒண்ணுமே இல்ல. யூடியூபோட அல்கரதம் ஒர்க் பண்ணுது இல்லையா, அந்த அல்கரதம் வந்து ஒரு பர்சனா இல்ல வேற ஏதாவது நமக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க பல பேர் வந்து கோடீஸ்வரனாகவும் லட்சாதிபதியாகவும் தான் இருப்பாங்க நிறைய யூடியூபர்ஸ். அது தெரியாம தான் நம்ம படாத அவஸ்தப்பட்டு இருக்கோம். யூடியூப் அல்கரதம் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கும். கன்சிஸ்டன்சினா டெய்லிக்கும் ரெகுலரா வீடியோ போகணும். அது எந்த டைம்லங்கிறது இருக்குது, சரிங்களா? நாம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு ஒரு டைம்ல வந்து வீடியோஸ் போட்டக்கூடாது. யூடியூப்ல நம்மளோட வியூவர்ஸ் எந்த டைம்ல யூடியூப்ல இருக்காங்களோ அந்த டைம்ல வீடியோ போட்டாதான் அவங்க பாப்பாங்க, சரிங்களா? நம்ம கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுவோம், கரெக்டான டைமுக்கு வீடியோ போடுவோம். இது அல்கரதம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓ, இவன் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியா இருக்கானே, கரெக்டா ஒர்க் பண்றான், ஏன் நம்ம இவனை கொஞ்சம் தூக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்கரதம் யோசிச்சு கொஞ்சம் நம்மள தூக்கி விடும். அந்த டைம்ல நம்மளோட யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ பாப்பாங்க. அப்ப என்ன ஆகும், தெராசு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சா, கண்டிப்பா நம்மளோட வீடியோ எப்படியா இருந்தாலும் ரீச் ஆகிதானே ஆகணும். இதுதான் விஷயம். இப்போ வியூவர்ஸ் இருக்கிற டைம் நான் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? ஆரம்பத்துல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணுமே இல்லைங்க. அந்த when your viewers are on YouTube இருக்கு, அது கீழே வந்து கிராஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பர்பிள் கலர்ல ஒரு கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த கிராஃப்ட்ல டைம் தான், அது சைட்ல இருக்கிறதெல்லாம் டைம் தான். அதுல வந்து ஒவ்வொரு ஷேடும் லைட் பர்பிள் கலர், அதை விட கொஞ்சம் லைட் பர்பிள் கலர், அப்புறம் கொஞ்சம் டார்க்கா பர்பிள் கலர், அப்புறம் ஃபுல் டார்க்கான பர்பிள் கலர் இல்லையா, அந்த பர்பிள் கலர் இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல உங்களோட வியூவர்ஸ் வந்து யூடியூப்ல இருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ரொம்ப பிளர்ரா, அதாவது ஒயிட்டா இருக்கிறது அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் யாருமே பெருசா இல்ல. அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஓரளவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்க எப்ப வீடியோ போடணும் அப்படின்னா அந்த பர்பிள், பியூர் டார்க் பர்பிள் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த டைம் எடுத்துக்குங்க. அதுல ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல நீங்க வீடியோ உங்களோட சேனல் அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட வியூவர்ஸும் அந்த வீடியோ பாப்பாங்க. நீங்க கரெக்டா அதே டைம், ஒரே டைம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு பர்பிள் கலர்ல உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு அந்த கிராஃப்ட்ல காட்டுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைமுக்கு டெய்லிக்கு வீடியோ போடணும், சரியா? அந்த டைமுக்கு டெய்லிக்கு வீடியோ போடும்போது என்ன ஆகும்னா வியூவர்ஸும் பார்ப்பாங்க, வியூஸும் நல்லா போகும். யூடியூப் அல்கோரிதமும் இவன் டெய்லிக்கு வீடியோ போடுறான், கன்சிஸ்டன்சியா போறான், கரெக்டான டைமுக்கு போறான், பரவாயில்ல, இவன் தான் நமக்கு தேவை,
நம்ம யூடியூப்ல வந்து கரெக்டா பர்ஃபெக்டா ஒருத்தன் ஒர்க் பண்றான்னா இவனை நான் தூக்கி விடுவோம்னு சொல்லிட்டு ஈஸியா நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல தூக்கி விடும். அப்படிதான் என்ன தூக்கி விட்டு நான் என்னோட சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்கினேன். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த பண்ணுங்க. இந்த விஷயம் இல்லைங்க, எந்த விஷயத்துல நீங்க கன்சிஸ்டன்சியா இருந்தா மட்டும்தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி முக்கியம், லேர்னிங் முக்கியம் அண்ட் இம்ப்ரூவ் முக்கியம். அப்புறம் தான் ஏர்னிங்ஸ்ங்கிறது நம்மளோட லைஃப்ல என்டர் ஆகும். புரியுதுங்களா? எடுத்தோடனையும் எனக்கு இதெல்லாம் நான் விட்டுருவேன், ஏர்னிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்மளோட லைஃப்ல வந்து என்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா யாருக்குமே அப்படி ஒண்ணு நடக்காது. அதனால நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க, அதாவது லேர்ன் பண்ணிக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெவென்யூங்கிறது தன்னால வரும். சரிங்களா? இந்த இடத்துல கெத்தா உட்காந்து என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு, உங்களோட வீடியோ பார்த்தனால எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு சிஸ்டர், தேங்க்யூன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இன்னைக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி என்னோட சேனல் ரெவென்யூ வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? நிச்சயமா அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட சொல்லுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா.